விஜயோட ஸ்பீச்சை கேட்கும்போது என்ன தோணுதுன்னா வந்து, மறைந்திருந்த நரி வந்து வெளிய வருதுன்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னு சொல்லணும்னா போனா, அவர் வந்து நீட்ட பத்தி ஒரு விவகாரம் சொல்லியிருக்காரு. அந்த அவர் பேசிய அதே ஸ்டாண்டர்ட் தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களும் பேசுறாங்க. நிர்மலா சீதாராமன தொடர்ந்து நாம் தமிழர் சீமான் அவர்களும் பேசுறாங்க. இவங்கலாம் வந்து டாக்டர்ன்ற ஒரு கனவு மாணவர்களுக்கு இருக்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில வந்து அவர்களுடைய கருத்துக்கள வைக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில தான் வந்து இவரும் வந்து அந்த மாரி தெரிவிச்சிருக்காருன்றத தான் நான் பார்க்குறேன். நேத்து நான் அவர் பேசும்போது சொல்றாரு, பல படிக்கிறதுக்கு நெறைய கோர்சஸ் இருக்கு. ஏன் நீட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க? அத தாண்டி நெறைய இருக்குன்னாங்க. அதாவது வந்து பாசிசத்தினுடைய ஒரே குறி என்னன்னா மருத்துவ படிப்பு. மருத்துவ படிப்பு மூலியம் தான் அவங்களுடைய முழு ஒரு அட்டாக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தான் வந்து அதான் முன்ன சொன்னது போல அந்த சீமானுடைய பேச்சு, நிர்மலா சீதாராமன் பேச்சு, அவர்களை தொடர்ந்து இவர்களுடைய பேச்சு இருக்கு. ஏன் இப்போ நீட் தான் முக்கியன்றார்ல, நீட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரியும்ல. நீட்ட எதுக்கு எதிர்க்கிறாங்கன்ற இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அத பத்தி அவங்க கட்சி மூலியமா ஏதாச்சும் ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம்ல. அது எடுக்காம ஏன் நீட் வேணான்றாரு அவரு? ஏன்னா, அவர்களுடைய அஜெண்டாவாக தான் ஆந்திராவுல எப்படி வந்து பவன் கல்யாண் இருக்கிறாரோ, அதே மாரி பவன் கல்யாணை முன்வைத்து இங்கு தமிழ்நாட்ல விஜய் அவர்களை பாஜக இயக்குகிறது. இப்ப விஜய் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க பிஜேபியோட பி டீம்ன்றீங்களா? 100% அதான் எக்ஸாம்பிள் பவன் கல்யாண்.